Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க இங்கிலீஷ்ல ஒரு சின்ன வேர்ட் கத்துக்கிட்டாலும் அந்த வேர்டை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா குட்டியா சின்னசா ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க. இன்னைக்கு உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது நீங்க நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சூப்பரா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இங்க நான் 4 வேர்டு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். Have been, has been, had been, will have been. இந்த 4 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம பேசும்போது அடிக்கடி பயன்படுத்துவோம். இந்த 4 வார்த்தையை எந்த இடத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க பாருங்கள். இந்த 4 வார்த்தைக்கு ஒரு பேர் இருக்குது. அதோட பேர் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். தட்ஸ் ஆல் ஹெல்பிங் வெர்ப் அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த have been, has been இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். புரிஞ்சிருச்சா? ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். புரிஞ்சிருச்சா? have been, has been இந்த ரெண்டையுமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்களேன், had been இதை நம்ம எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்துவோம்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. பாஸ்ட். had been அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்களேன், will have been இதை நம்ம எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்துவோம்? சூப்பருங்க, எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃப்யூச்சர். புரிஞ்சிடுச்சா? ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம், பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், இறந்த காலம், ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம். ஈஸியாக இருக்குதா? இப்போ have been, has been, had been, will have been இந்த 4 வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை சூப்பராக நம்ம பேசி பழக போகிறோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த have been, has been வச்சு எப்படிலாம் ப்ரெசன்ட் டென்ஸில் நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா have been, has been பார்த்தோம். இப்போ இந்த have been-ஐ நம்ம எந்த சப்ஜெக்டோடு பயன்படுத்தணும், has been-ஐ நம்ம எந்த சப்ஜெக்டோடு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கலாங்க. இங்கே பாருங்களேன், ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது நம்ம have been வச்சு தான் பேசணும். பேசலாமா? I have been, we have been, you have been, they have been. அடுத்து பாருங்களேன், he, she, it இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது has been வச்சு தான் பேசணுமே தவிர have been வச்சு பேசவே கூடாது. பேசலாமா? he has been, she has been, it has been. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐனா நான் சொல்லுவோம், we அப்படின்னா நாங்கள், you அப்படின்னா நீ அல்லது நீங்கள், they அப்படின்னா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், it அப்படின்னா அது. இப்போ உங்களுக்கு இந்த have been எந்த சப்ஜெக்டோட பேசணும், has been எந்த சப்ஜெக்டோட பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இன்னும் நான் உங்களுக்கு இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இது எதுக்காக பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், எதையுமே இப்போ நான் சொல்லிக் கொடுக்கல. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுருங்க. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது have been வச்சு தான் பேசணும். he, she, it இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது has been அப்படின்னு தான் பேசணும். நல்லா கவனிங்க. இந்த have been, has been நம்ம எந்த காலத்துக்கு எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நான் உங்களுக்கு ரொம்ப டீடைலாக அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ஓகேங்களாங்க? இன்னும் நம்ம ரொம்ப டீடைலாக பார்க்கலாங்க. நம்ம ஒரு சென்டென்ஸை have been, has been வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் வேர்பை வச்சு பேசுவோங்க. அந்த ஆக்ஷன் வேர்புக்கு அப்புறம் நம்ம பேசக்கூடியது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வார்த்தையாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக பேசிடலாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், 10 மணியிலிருந்து. நல்லா கவனிங்க, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நாம் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். 10 மணியிலிருந்து இதை எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க.
since 10 o'clock. That's all. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சின்ஸ் வச்சு தான் நம்ம பேசணும். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா சென்ஸ்க்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுமானா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், காலையிலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ? காலையிலிருந்து எப்படி பேசலாம்? உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். சின்ஸ் மார்னிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், நேற்றிலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ? நேற்றிலிருந்து. சின்ஸ் yesterday. since yesterday. that's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குதா? இப்போ இங்கே இருக்கிற இந்த 3 சென்டென்ஸை பாருங்களேன். இருந்து 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 ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அப்படின்னு பேச வந்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம சின்ஸ் வச்சு தான் பேசணும். சின்ஸ் சின்ஸ். தட்ஸ் ஆல். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். 10 மணி நேரமாக. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோமா அல்லது டியூரேஷனை பேசியிருக்கோமா? சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க, அந்த டியூரேஷனை தான் பேசியிருக்கோம். 10 மணி நேரமாக. 10 மணி நேரமாக இதை எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபார் 10 hours. தட்ஸ் ஆல். ஒரு டியூரேஷன் வச்சு பேசும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார் வச்சு தான் பேசணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சின்ஸ் வச்சு தான் பேசணும். இப்போ அடுத்த இதை பாருங்கள். 2 நாட்களாக. 2 நாளாக. அந்த டியூரேஷனை தான் பேசியிருக்கோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பேசலை. எப்படி பேசலாம்? 2 நாட்களாக அப்படின்னா ஃபார் 2 days. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். 8 மாதங்களாக. எப்படி பேசலாம்? for 8 months. that's all. புரியுதா? ஈஸியாக இருக்குதா? இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சா? சின்ஸ் எங்கே வச்சு பேசணும்? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சின்ஸ் வச்சு பேசணுங்க. அதுவே ஒரு டியூரேஷனை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா ஃபார் வச்சு பேசணும். உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த ஹாவ் பீன் ஹேஸ் பீனை எந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் எளிமையாக அதை புரிஞ்சுக்கிட போகிறீங்க. இப்போ பாருங்களேன், நைட்டு 12 மணிங்க. பாஸ்ட். இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டில் 8 மணி. காலையில் 8 மணி ஆச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல தூங்குகிற ஒரு செயலை நான் செஞ்சுக்கிருக்கேன். தூங்கிட்டு இருக்கேன். காலைல 8 மணி ஆச்சு, நான் தூங்கியிருக்கேன். இப்போ யாரோ ஒருத்தங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி எங்கள் அம்மா எப்படிலாம் சொல்லுவாங்க, அவன் நைட்டு 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. எங்கள் அம்மா என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு செயலை எப்போ செஞ்சேனோ அந்த செயலை செஞ்ச டைமிங்கை எக்ஸாக்டாக சொல்லி அவன் இன்னமும் அதை தான் பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவன் 12 மணிலேருந்து தூங்கிட்டு இருக்கான். நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நான் தூங்க ஆரம்பித்தேன். ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் காலையில் 8 மணி ஆச்சு, இப்போவும் நான் பார்த்தீங்கன்னா தூங்குகிற ஒரு செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எப்படி பேச வர்றோம், அதாவது எங்கள் அம்மா எப்படி பேச வர்றாங்க, அவன் நைட்டு 12 மணிலேருந்து தூங்கிட்டு இருக்கான். புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸை தமிழில் பேச வரும்போது தான் ஹாவ் பீன் ஹேஸ் பீன் வச்சு பேசணும். ஈஸியாக இருக்குதா? ஓகே, இங்கே பாருங்களேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க 12 மணிலேருந்து தூங்கியிருக்கான். அப்படின்னா இந்த 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எதை வச்சு பேசணும் சொல்லுங்கள் பார்க்கும். உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா எதை வச்சு பேசணும்? நான் அதுக்கு தான் நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கரெக்டுங்க, சூப்பருங்க. சின்ஸ் வச்சு தான் பேசணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி எங்கள் அம்மா பேசுகிறாங்க. அவன் 12 மணிலேருந்து தூங்கிக்கிட்டு இருக்கான், இன்னமும் தூங்குகிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். இப்போ அடுத்து பாருங்களேன், யாரோ ஒருத்தங்க வர்றாங்க, எங்கள் அம்மா கிட்டே கேட்குறாங்க,
உங்கள் பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவனா 8 மணி நேரமாக தூங்கியிருக்கான். 8 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ எங்கள் அம்மா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணாமல் அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. அவன் 8 மணி நேரமாக தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம எதை வச்சு தான் பேசணும்? கரெக்டுங்க, ஃபார் வச்சு தான் பேசணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே சென்ஸ் வச்சு பேசணும். அதுவே ஒரு டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் 8 மணி நேரமாக அப்படின்னு பேச வரோம் அப்படின்னா நம்ம ஃபார் வச்சு தான் பேசணும். உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? உங்களுக்கு எங்கேயாவது புரியல அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. நான் தனியாக இன்னொரு வீடியோ கூட அதை ரொம்ப டீட்டெயிலாக பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய சென்டென்ஸை பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம பேசி பழக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ நல்லா புரியுது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல்லேருந்து 10 days and 5 days கிளாஸ் வச்சுருந்தோம். அந்த கிளாஸில் நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிபிடி ஃபார்மெட்டில் என்கிட்ட இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வேணுமானா நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா 2000 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வேணுமானா இதே வாங்கிக்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 வார்த்தைகள். இந்த 2000 வார்த்தையை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு ஃபைல் இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்ஸை பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக ஒரு குழப்பம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இது எப்படி பேசலாம்? எல்லாருக்குமே தெரியும், நம்ம டெய்லியுமே அடிக்கடி பேசுவோம். அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா he is sleeping. that's all. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், அவன் காலையிலிருந்து தூங்கி கொண்டிருக்கிறான். இப்போ நிறைய பேருக்கு எப்படி தோணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம இப்படி பேசலாமா? he is sleeping since morning அப்படின்னு பேசலாமா அப்படின்னா அப்படி பேசாதீங்க. ஏன் நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிச்சிருக்கு, அந்த செயல் ஸ்டில் இன்னமும் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா அந்த டைமை வச்சு பேசுகிறோம், அந்த டியூரேஷன் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதுக்காக தான் இந்த டென்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், அவன் காலையிலிருந்து தூங்கி கொண்டிருக்கிறான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ண பார்க்க உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் யார்? அவன். அவன்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீ சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? சப்ஜெக்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பேசணும்? ஹாஸ் பீன். ஹாஸ் பீன் பேசுங்க. ஹீ ஹாஸ் பீன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன் ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம்? அவன் தூங்குற ஒரு செயலை ஸ்டில் இன்னமும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறான், செய்து கொண்டு தான் இருக்கிறான் அப்படின்னு பேச வந்திருக்கோம். கண்டினியூவாக செய்கிறான் பார்த்தீங்களா தூங்குற செயலை? அதனால தான் தூங்குற அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசியிருக்கோம். தூங்கி கொண்டிருக்கிறான். ஹீ ஸ்லீப்பிங், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். ஹீ ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன மட்டும் மாறும் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுனதுனால நம்ம இந்த இடத்துல ஹாஸ் பீன் வச்சு பேசணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஆனால் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, அந்த டியூரேஷனும் கிடையாது. சிம்பிளாக பேசியிருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்க ஆரம்பித்தான், இப்போவும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இந்த சென்டென்ஸ் அப்படி கிடையாது, அவன் காலையிலேருந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஸோ அதனால தான் நம்ம இந்த டென்ஸை வச்சு பேசியிருக்கோம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம், அந்த டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு தான் பேசணும். ஓகேங்களாங்க? புரிஞ்சிருச்சா? ஓகே. ஹி ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங், அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். எப்போ இருந்து? காலையிலிருந்து. எப்படி பேசியிருக்கோம்? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். அப்போனா இந்த இடத்துல டைரெக்டாக மார்னிங் அப்படின்னு பேசக்கூடாது. எப்படி தான் பேசணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. சின்ஸ் மார்னிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஹாஸ் பீன் வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் தெரிஞ்சிச்சா? நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்?
ஹீ சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹாவ் பீன் வச்சு பேசணுமா ஹேஸ் பீன் வச்சு பேசணுமா சொல்லி கொடுத்தேன். எதை வச்சு தான் பேசியிருக்கோம்? ஹேஸ் பீன் வச்சு தான் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா சின்ஸ் வச்சு பேசணுமா ஃபார் வச்சு பேசணுமான்னு சொல்லி கொடுத்தேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு பேசும்போது சின்ஸ் வச்சு தான் பேசியிருக்கோம். அப்போனா நீங்கள் ஒரு சென்டென்ஸை பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்கப்படுகிறது, அதை எப்படி உருவாக்கி பேசணும் அப்படிங்கிற அந்த பேசிக் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டென்ஸில் ஒரு சென்டென்ஸை உருவாக்குறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குமே தவிர இப்போ தான் ஒரு சென்டென்ஸை நம்ம உருவாக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க? ஓகேங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு உங்கள் எல்லாராலையும் இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணுமோ நான் அவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன், பிரயாசப்படுறேன். ஆனால் எல்லாத்தையும் விட நீங்கள் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக தெரியாது, அவ்வளோ சிம்பிளாக தெரியுங்க. ஓகே, இந்த சென்டென்ஸை பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவன் 8 மணி நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறான். எப்படி சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா அவன் 8 மணி நேரமாக தூங்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு தான் பேச வந்திருக்கோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஹீ, ஆன்சர் பண்ணுங்க. He has been sleeping. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசல, எதை வச்சு தான் பேசியிருக்கோம்? 8 மணி நேரமாக அப்படின்னு தான் பேசியிருக்கோம். 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சின்ஸ் வச்சு பேசணுமா ஃபார் வச்சு பேசணுமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. ஃபார் வச்சு தான் பேசணும். ஃபார் 8 hours. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்குதா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எந்த காலத்தையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டியூரேஷனை மென்ஷன் பண்ணாமல் பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் செய்ய ஆரம்பித்து இப்போயும் அந்த ஆக்ஷனை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். பாருங்கள், ஹீ ஸ்லீப்பிங், இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அவன் தூங்கிட்டு இருக்கான். ஐ எம் ஸ்டடிங், நான் படிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் கோயிங், நான் போயிட்டுருக்கேன். அவன் வந்துட்டு இருக்கான். ஹீ இஸ் கம்மிங், வி ஆர் ஈட்டிங், நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணாமல் இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் கண்டினியூவாக நடந்துக்கிருக்கு, கொஞ்ச நேரமாக நடந்துக்கிருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். அதுவே ஒரு செயல் பாஸ்டில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோ அல்லது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்தோ ஸ்டில் இப்போவும் அந்த செயல் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது, அதோடு கூட நம்ம சேர்த்து ஒரு காலத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட்டையோ அல்லது டியூரேஷனோ நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம அந்த சென்டென்ஸை எந்த டென்ஸில் பேசணும் அப்படின்னா இந்த டென்ஸில் தாங்க பேசணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரிஞ்சிருச்சா? அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது ஹாவ் பீன் அப்படின்னு தான் பேசணுமே தவிர ஹேஸ் பீன் அப்படின்னு பேசக்கூடாது. அதுவே ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது ஹேஸ் பீன் அப்படின்னு தான் பேசணுமே தவிர ஹாவ் பீன் அப்படின்னு பேசிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சாங்க? ஈஸியாக இருக்குதா? இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அழுத்தி அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்கேன். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்கன்னா சின்ஸ் வச்சு பேசுங்க. அதுவே ஒரு டியூரேஷனை வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா ஃபார் வச்சு பேசுங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸை இப்போ இருந்து ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. பார்க்கலாமாங்க? இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்ம அதிகமாக பேசுவோங்க. எப்படி பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் வரிசையாக கூட பண்ணுங்கள். ஓகே, நான் இங்கே 5 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் இங்கே 5 வருஷமாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். ஒரு செயலை நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், ஸ்டில் இப்பவும் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஒரு செயலை இந்த இடத்துல நான் செய்து கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு பேச வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? ஓகே, சப்ஜெக்ட் யாருங்க? நான். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம இந்த சென்டென்ஸை மேக் பண்ணி பேசணும். பேசலாமா? ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்கள். ஹாவ் பீன் தான் வரணும், ஹேஸ் பீன் வரக்கூடாது. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னேன், அழுத்தி சொல்லி கொடுத்தேன். ஐ ஹாவ் பீன் அப்படின்னு பேசி பழகுங்க. ஐ ஹாவ் பீன். ஓகே,
அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். இங்கே என்ன வேர்ப்? வேலை செய்து கொண்டிருக்கிறேன். வேலை செய்து கன்ஸ்ட்ரக்ட் இங்கிலீஷில் ஒர்க். அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க. ஒர்க்கிங். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங். நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல வந்திருக்கேன்? இங்கே அப்படின்னா ஹியர். நான் இங்கே வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். இன்னமும் இந்த சென்ஸ் முடியல. பாருங்களேன், எத்தனை வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன்? 5 வருடமாக. இப்போ இந்த 5 வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்டா அல்லது டியூரேஷனா? சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. டியூரேஷன் 5 வருடம். 1 2 3 4 5 5 வருடம் டியூரேஷனை தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதை ஆட் பண்ணி தான் பேசணும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃபார் 5 இயர்ஸ். தட்ஸா? புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. அவன் இங்கே 5 வருடமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறான். நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்டில் பண்ணணும். பண்ணிடுறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் 2020 இங்கே வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். எப்படி பேசலாம்? கேன்சல் பண்ணுங்க பார்க்கும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங். இங்கே ஹியர். எப்போ இருந்து? 2020 இப்போ இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோமா, டியூரேஷனை மென்ஷன் பண்ணிக்கோமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் மென்ஷன் பண்ணிக்கோம். 2020 இருந்து. ஓகே, எப்படி பேசலாம்? சின்ஸ் வச்சு தான் பேசணும். சின்ஸ் 2020. தட்ஸா? அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இந்த இடத்துல நம்ம சின்ஸ் இன் 2020 அப்படின்னு பேசக்கூடாது. சின்ஸ் 2020 அப்படின்னு தான் பேசணுமே தவிர இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக 2020 அப்படின்னு பேசல, 2020 இருந்து அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ அப்போனா அதுக்கு முன்னாடி நம்ம சின்ஸ் வச்சு பேசிட்டு 2020 பேசணும். சின்ஸை பேசிட்டு இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் 2020 பேசக்கூடாது. இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இந்த இடத்துல வரவே வராது. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களேன். நான் இங்கே 5 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் 2020 இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2020. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பாருங்க. நாங்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். எப்படி பேசலாம்? உங்களோட ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். கமெண்ட்டில் பண்ணுங்க. சப்ஜெக்ட் யாரு? நாங்கள்னா we அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் we வந்ததுனால have been வச்சு தான் பேசணும். has been வச்சு பேசக்கூடாது. பாருங்க, have been தான் இருக்கு. we have been. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட ing மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். இங்கே என்ன வேர்ப்? விளையாடி கொண்டிருக்கிறோம். playing. ஓகே, நாங்கள் என்ன விளையாடி கொண்டிருக்கிறோம்? அடுத்த கேள்வி வருது பார்த்தீங்களா? டக்கு டக்குன்னு வரணும். நாங்கள் என்ன விளையாடி கொண்டிருக்கிறோம்? கிரிக்கெட். ஓகே, இப்போ சேர்ந்து பேசுங்க. we have been playing cricket. நாங்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம். இன்னமும் இந்த சென்டென்ஸ் முடியலைங்க. நாங்கள் எப்போ இருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம்? காலையில் இருந்து. எப்படி பேசலாம்? இன்னமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற ஒரு செயலை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். முடிக்கலை, அது நடந்துட்டு தான் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். காலையில் இருந்தனா சின்ஸ் மார்னிங். தட்ஸா? இப்போ நிறைய பேருக்கு இப்படி ஒரு கேள்வி வருங்க. கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரம் அப்படின்னா இருந்து தானே வரணும். அப்போனா இந்த இடத்துல நம்ம
ஃப்ரம் மார்னிங் அப்படின்னு பேசலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரம் மார்னிங் அப்படின்னு பேசவே கூடாதுங்க. ஃப்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வேறு டென்ஸுக்கு பயன்படுத்துவோம். ஃப்ரம் பார்த்திங்கன்னா எல்லா டென்ஸ்க்கும் வரும். பட் இந்த பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு பேசும்போது நம்ம சின்ஸ் வச்சு தான் பேசணும். ஏன் அப்படின்னா ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து ஸ்டில் இப்போவும் அது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா அந்த செயலில் வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்ஸ் வச்சு தான் பேசணும். ஃப்ரம் வச்சு பேசவே கூடாது. இப்போ ஃப்ரம் எங்கே பேசலாம் அப்படின்னா ஒரு நவுனை வச்சு பேசலாம். ஃப்ரம் சென்னை, சென்னையிலேருந்து. புரிஞ்சா? இந்த மாதிரி ஒரு நவுனை ஆட் பண்ணி பேசலாம். ஃப்ரம் ராஜா, ராஜாட்டிருந்து. ஓகே, உங்களுக்கு ஃப்ரம்க்கும் சின்ஸ்க்கும் தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஆனால் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சின்ஸ் வச்சு தான் பேசணுமே தவிர ஃப்ரம் வச்சு பேசவே கூடாதுங்க. நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். அவள் 2 நாட்களாக சமைத்து கொண்டிருக்கிறாள். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து 2 நாள் ஆச்சுங்க, இன்னமும் போகலை. அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்டில் இப்போயுமே பார்த்திங்கன்னா சமைக்கிற ஒரு செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்களாம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? அவள். அவள்னா எப்படி பேசலாம்? ஷீ. ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இந்த ஃபார்மெட்டில் தான் பேசணும். ஓகேங்களா? ஷீ ஹாஸ் பீன். ஓகே, என்ன செயலை ஸ்டில் செய்து கொண்டிருக்கிறாங்க? சமைக்கிற ஒரு செயலை. அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். ஷீ ஹாஸ் பீன் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். நம்ம இதை இப்படியும் சொல்லலாம். ஷீ இஸ் குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். ரெண்டுமே ஒன்று தாங்க. ஆனால் இங்கே நம்ம ஏன் ஹாஸ் பீன் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா 2 நாள் அப்படிங்கிற அந்த டைம் டியூரேஷனை நம்ம பேசுகிறதுனால ஹாஸ் பீன் வச்சு பேசுகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? ஓகே, எப்படி பேசலாம்? 2 நாட்களாக. ஃபார் வச்சு தான் பேசணும். ஃபார் 2 days. தட்ஸ் ஆல். ஷீ ஹாஸ் பீன் குக்கிங் ஃபார் 2 days. அவள் 2 நாட்களாக சமைத்து கொண்டே இருக்கிறாள். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? We have been playing cricket since morning. She has been cooking for 2 days. இங்கே since ஏன் யூஸ் பண்ணி பேசியிருக்கோம்? காலையிலிருந்து. இங்கே ஏன் நம்ம ஃபார் யூஸ் பண்ணி பேசியிருக்கோம்? 2 நாட்களாக. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா கான்செப்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாங்கள் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பேசலாம்? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்கும். நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹாவ் பீனை வச்சு தான் பேசணும். வி ஹாவ் பீன். ஓகே, நாங்கள் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் see, look, watch. இந்த 3 வேர்பில் எதை பயன்படுத்தி பேசணும்? வாட்ச். அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. we have been watching. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை? டிவி. எப்போ இருந்து அல்லது எவ்வளோ மணி நேரமாக? 2 மணி நேரமாக. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோமா அல்லது டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோமா? கரெக்டுங்க. 2 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு டியூரேஷன். ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக பேசலாமா? we have been watching TV for 2 hours. நாங்கள் 2 மணி நேரமாக டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன். நாய் காலையிலிருந்து குறைத்து கொண்டே இருக்கிறது. இந்த நாய் காலிலேருந்து குலைச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பேசுங்க பக்கம். சப்ஜெக்ட் என்ன? நாய். நாய் அப்படின்னா நம்ம த டாக் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த நாய் அப்படிங்கிறது இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? விலங்குகள், பறவைகள், உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துவிடும். ஓகே, இட் சப்ஜெக்டாக வரும்போது, அதாவது த டாக் சப்ஜெக்டாக வரும்போது ஹாவ் பீன் வச்சு பேசணுமா ஹாஸ் பீன் வச்சு பேசணுமா? சூப்பருங்க. ஹாஸ் பீன். த டாக் ஹாஸ் பீன். ஓகே, நாய் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறது? குறைக்கிற ஒரு செயலை. குறைக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கரெக்டுங்க, நிறைய பேர் கரெக்டாக யூஸ்ட்டீங்க. பார்கிங்.
ஓகே, எப்போ இருந்து நாய் குலைச்சிட்டு இருக்கு? காலையிலிருந்து. காலையிலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். சின்ஸ் மார்னிங். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? பேசலாமா? த டாக் ஹேஸ் பீன் barking since மார்னிங். நாய் காலையிலேருந்து குறைச்சிட்டே இருக்குது. ஓகேங்க, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எல்லா கான்செப்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன். நம்ம பேசின எல்லா சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக பேசியிருக்கோம். பாருங்கள், டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம், குறைத்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை பேசணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டென்ஸை வச்சு நம்ம பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நீ 5 வருஷமாக அங்கே இருக்கியா? நீங்கள் காலிலேருந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? அவன் 8 மணிலேருந்து தூங்கிட்டு இருக்கானா? நல்லா கவனிங்க. நம்ம பேசின எல்லா சென்டென்ஸுமே எப்படி நம்ம கேள்வி வாக்கியமாக உருவாக்கி இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ன வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்களும் தேவையில்லவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வீடியோ பாருங்கள். இங்கே நான் 2 சென்ஸில் இருக்கேன். இந்த 2 சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசியிருக்கேன், அழுது கொண்டிருக்கிறான். செகண்ட் சென்ஸ் பாருங்கள், அழுது கொண்டிருக்கிறானா பாசிட்டிவாக ஒரு கேள்வியாக கேட்டிருக்கேன். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசுகிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னா கிடையாதுங்க, அவ்வளோ சிம்பிளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாம். இந்த சென்டென்ஸை பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த சென்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். உங்களோட ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவன் நேற்றிலிருந்து அழுது கொண்டிருக்கிறான். வீட்டில் சொல்லுவாங்கள்ல, எங்க நீங்கள் போயிட்டு இப்போ தான் வர்றீங்க, அவன் நேற்றுலேருந்து அழுதுட்டு இருக்கான், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹாவ் பீன் வச்சு பேசணுமா, ஹாஸ் பீன் வச்சு பேசணுமா? ஹாஸ் பீன். ஹீ ஹாஸ் பீன். பாருங்கள், ஸ்ட்ரக்சர் இருந்தா இருக்குது. சப்ஜெக்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் ஹாஸ் பீன் பேசியாச்சு, அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். வேர்பன்னா அழுகிறது, அதோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. ஹீ ஹாஸ் பீன் க்ரைங். அவன் அழுது கொண்டே இருக்கிறான். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. எப்போ இருந்து? நேற்றிலிருந்து. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். நேற்றிலிருந்து எப்படி பேசலாம்? சின்ஸ் எஸ்டர்டே. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. ஹி ஹாஸ் பீன் க்ரைங் சின்ஸ் எஸ்டர்டே. அவன் நேற்றுலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன் நேற்றிலிருந்து அழுது கொண்டிருக்கிறானா? வீட்டுக்கு அப்பா பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து வர்றாங்க. உள்ளே வரும்போதே பையன் அழுதுகிட்டே இருக்கிறான் ரூம்குள்ளே. அப்பா கேட்குறாங்க, என்னம்மா பையன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, அவன் நேற்றுலேருந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே அப்பா சொல்கிறாங்க, நேற்றுலேருந்து அழுதுட்டு இருக்கானா? சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேற்றிலிருந்து அழுது கொண்டிருக்கிறானா? எப்படி சொல்லுவாங்க இதை? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஹேஸை ஃபர்ஸ்ட் பேசணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹேஸை தூக்கி முன்னாடி போடுங்க, மிச்சதை அப்படியே பேசுங்க. ஹேஸ் ஹீ பீன் crying since yesterday? That's all. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஹேஸை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டோம், மிச்சதை அப்படியே பேசிட்டோம், அவ்வளோதான். பேசுங்க பார்க்கும். ஹேஸ் ஹீ பீன் crying since yesterday? அவன் நேற்றுலேருந்து அழுதுட்டு இருக்கானா? புரியுதா? ஈஸியாக இருக்குதா? அடுத்து பாருங்களேன், அவர்கள் 2 நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி பேச்சுலக்கில் பேசுவோம்? அவங்க 2 நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. யாரோ ஒருத்தவங்கள பார்க்க போயிருப்பாங்க, அவங்க இன்னும் வந்திருக்க மாட்டாங்க, பெரிய அதிகாரியாக இருக்கலாம். ஓகே, அவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணுற ஒரு செயலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்களாம். எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்து இப்போயுமே அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யாருங்க? அவர்கள். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹாவ் பீன் வச்சு தான் பேசணும். தே ஹாவ் பீன். ஓகே, அவங்க என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? வெயிட் பண்ணுற ஒரு செயலை, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். தே ஹாவ் பீன் வெயிட்டிங். அவங்க
காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. எத்தனை நாட்களாக சொல்லுங்க பார்க்கும். 2 நாட்களாக. டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம், 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா எதை வச்சு தான் பேசணும்? ஃபார் வச்சு தான் பேசணும். ஃபார் 2 days. தட்ஸ் ஆல். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? பேசலாமா? தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 days. அவங்க 2 நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். இப்போ இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி கேள்வியாக கேட்டிருக்கோம் அப்படின்னா பாருங்களேன். அவங்க 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அவர்கள் 2 நாட்களாக காத்து கொண்டே இருக்கிறார்களா? புரிஞ்சிருச்சா? இது எப்படி கேட்கலாம்? என்ன பண்ணணும்? கரெக்டுங்க. இந்த ஹாவை மட்டும் அப்படியே தூக்கி முன்னாடி போடுங்க. ஹாவ் தே பீன். பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. உங்களுடைய ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்க. ஹாவ் தே பீன், அவங்க என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க? வெயிட்டிங் ஃபார் 2 days. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? They have been waiting for 2 days. Have they been waiting for 2 days? ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தாச்சு. பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த சிம்பிள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து உங்களுக்குன்னா இங்கே நான் தமிழ் வாக்கியங்கள் எழுதியிருக்கேங்க. இந்த தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா had been. இந்த had been நம்ம எந்த காலத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா past. ஓகே, உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட். இப்போ இந்த டைமில் நான் இங்கே இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட், கடந்த காலம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்ட் கடந்த காலத்தில் ஒரு செயல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் செய்ய ஆரம்பித்து, அல்லது நான் கூட சப்ஜெக்டாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரு செயலை கடந்த காலத்தில் செய்ய ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஒரு வாரமாக அல்லது ஒரு மாதமாக அல்லது ஒரு வருஷமாக அல்லது 10 வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த செயலை பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட்லேயே செய்து முடித்து விட்டேன். இங்கேயே முடிஞ்சிருச்சு. அது ப்ரெசண்ட்டுக்கு வரவில்லை. புரிஞ்சிருச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2010ங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2020. இந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போ 2025, 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செயலை நான் செஞ்சிட்டு இருந்தேன். நான் 10 வருஷமாக ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். நான் 10 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாஸ்டில் ஒரு செயல் நடக்க ஆரம்பித்து அது 1 மணி நேரமோ அல்லது 1 நாளோ அல்லது 1 வாரமோ அல்லது 1 மாதமோ அல்லது 1 வருஷமோ அல்லது 10 வருஷமோ அந்த செயல் பாஸ்ட்லேயே ஆரம்பித்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம பேச வரும்போது, நம்ம அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி பேச வரும்போது 5 வருஷமா, 5 நாளா, 3 நாளா, 10 நாளா, 10 வருஷமா, 10 மாதமா, 5 வாரமா, இப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேச வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசலாம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? உங்களுக்கு இந்த சின்ன கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ப்ரெசண்ட்டுக்கு இங்கே வேலையே கிடையாது. பாஸ்டில் ஆரம்பிக்கி பாஸ்ட்லேயே முடியுது. ஆனால் கண்டினியூவாக தொடர்ச்சியாக கொஞ்ச நேரமோ கொஞ்ச நாளோ கொஞ்சம் மாதமோ கொஞ்சம் வருஷமோ நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேச வரும்போது நம்ம இந்த டென்ஸில் பேசலாங்க. ஈஸியாக இருக்குதா? ஓகேங்க. இப்போ இந்த டென்ஸோட ஹீரோ யார் அப்படின்னா had been. சொல்லுங்க பார்க்கும். had been. ஓகே, இப்போ இந்த had been அப்படிங்கிறத நம்ம எந்த சப்ஜெக்டோடு பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோடும் நம்ம had been வச்சு பேசலாம். எங்க பேசுங்க? ஐ, வாயை திறந்து பேசுங்க. I had been
அதுக்கப்புறம் பேசுங்க. We had been, you had been, they had been, he had been, she had been, it had been. புரிஞ்சிருச்சா? ஆனால் இதை நம்ம ப்ரெசண்ட்டில் எப்படி பேசுவோம்? I have been, we have been, you have been, they have been. மிச்சம் இருக்கிற 3 சப்ஜெக்ட் எப்படி பேசுவோம்? He has been, she has been, it has been. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு தான் வரும். ஆனால் had been அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்டோடும் had been வரும். has beenோ have beenோ நீங்கள் இதில் தூக்கி போட்டு பேசக்கூடாதுங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாங்கள் 2 மணி நேரமாக பள்ளியில் காத்து கொண்டிருந்தோம். நல்லா கவனிங்க. காத்து கொண்டிருந்தோம். பாஸ்ட்ல ஒரு செயலை கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். பாருங்க, 2 மணி நேரமாக அப்படிங்கிற காலத்தை நாம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். பேசலாமா? நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை மட்டும் இப்ப கத்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு சென்டென்ஸ் ஆட் பண்ணி பேசினா இன்னும் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப டீடெயிலா பாத்தீங்கன்னா இந்த டென்ஸை தனியா எடுக்கும் போது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு இப்ப இது மட்டும் போதுங்க. ஓகேங்களா? பேசலாமா? ஓகே. நாங்கள் அப்படின்னா we சப்ஜெக்டா வச்சுனா have been வச்சு பேசணுமா, has been வச்சு பேசணுமா, had been வச்சு பேசணுமா? சொல்லுங்க பாப்போம். கரெக்ட்டுங்க. had been வச்சு தான் பேசணும். ஏன் அப்படின்னா இதை பாஸ்ட்ல பேசியிருக்கோம். we had been. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb தான் பேசணும். verb-ஓட ing ஆட் பண்ணி பேசணும். verb என்ன? காத்து கொண்டிருந்தோம். waiting. ஓகே. we had been waiting. நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். எங்க பாருங்க? பள்ளியில். பள்ளியில் அப்படின்னா at school. ஓகே. இன்னும் இந்த சென்ஸ் முடியல. எவ்வளோ நேரமாக காத்து கொண்டிருந்தோம்? 2 மணி நேரமாக. எப்படி பேசலாம்? சொல்லுங்க பார்க்கும். 2 மணி நேரமாக அப்படின்னா for 2 hours. That's all. We had been waiting at school for 2 hours. நாங்கள் 2 மணி நேரமாக ஸ்கூலில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அவர்கள் 5 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி கான்செப்டை வச்சு மட்டும் நம்ம கற்றுக்கலாம். இதை நம்ம எப்படியும் பேசலாம் அப்படின்னா இன்னொரு பாஸ்ட் டென்ஸ் வச்சு ஆட் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் குழப்பம் வந்துடும். ஸோ அதனால் இதுவே போதுங்க. ஒரு சென்டென்ஸை பேசுகிறதுக்கு 90% பார்த்தீங்கன்னா இதுவே எனஃப் போதும். ஓகே, எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? அவர்கள். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லுவோம். தே சப்ஜெக்டாக வச்சுன்னா ஹேட் பீன் வச்சு தான் பேசணும். தே ஹேட் பீன். அவங்க என்ன செயலை செய்து கொண்டிருந்தாங்க? விளையாடி கொண்டிருந்தார்கள். தே ஹேட் பீன் பிளேயிங். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். என்ன? கிரிக்கெட். தே ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட். இன்னும் இந்த சென்ஸ் முடியல. எவ்வளோ நேரம் விளையாடி கொண்டிருந்தாங்க? 5 மணி நேரமாக ஃபார் 5 hours. That's all. They had been playing cricket for 5 hours. அவங்க 5 மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி பயன்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு இந்த டென்ஸ்லேருந்து இங்கே நான் தமிழில் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா will have been அப்படிங்கிறத நம்ம எந்த டென்ஸில் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. will have been அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு தான் பயன்படுத்தும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம பேசுவோம். ஓகே, இந்த டென்ஸோட யூசேஜ் என்னங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன். அதாவதுங்க, நான் ஒரு செயலை கடந்த காலத்துலேயோ அல்லது இப்போயோ நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த செயலை நான் ஃப்யூச்சர்லேயும் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டே தான் இருப்பேன் அப்படின்னு பேச வரும்போது நம்ம இந்த டென்ஸை வச்சு பேசணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இது பாஸ்ட்டுங்க. இது எப்படி சொல்லலாம்? இது 2024 நினச்சிக்கோங்க. ஓகேங்களா?
நானும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஓகே, போன வருஷம் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2025. ஸ்டில் இப்போயும் நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃப்யூச்சர் பாருங்களேன், இது 2026, இது 2030ன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2026லையும் நான் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஒரு செயல் பாஸ்டில் தொடங்கலாம், இல்லை ப்ரெசண்ட்டில் தொடங்கலாம், எங்கேனாலும் தொடங்கலாம். தொடங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எப்படி பேச வந்திருக்கோம் அப்படின்னா ஃப்யூச்சர், அடுத்த வருஷமும் நான் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருப்பேன், அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் இங்கே 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேச வரும்போது நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். இதோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ ஒரே ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த டென்ஸை வச்சு பேசும்போது இந்த மாதிரி வாக்கிங்கில் நம்ம அதிகமாக பயன்படுத்தி பேசுவோம். பாருங்களேன். ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்த வருடமானால் என்ன சொல்ல வந்திருக்கோம்? ஃப்யூச்சர்லேயும் ஒரு செயல் நடக்க தான் போகுது. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஆச்சுன்னா இதை பேசி தான் நம்ம அடுத்து நிறைய சென்டென்ஸ் பேசுவோம். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா எப்படி பேசலாம்? அதை சிம்பிள் தாங்க. பை நெக்ஸ்ட் இயர். பை அப்படின்னா ஆல். பாருங்கள், அடுத்த வருடம் மாநாள் வந்திருக்கா? இந்த நாள் அப்படிங்கிற சவுண்டில் முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அடுத்த மாதமானால் எப்படி பேசலாம்? பை. சூப்பருங்க. பை நெக்ஸ்ட் மந்த். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடுத்த வாரம் ஆனால். பாருங்கள், நாள் முடியுதா? அடுத்த வாரம் ஆச்சுன்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா? பை நெக்ஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த சென்டென்ஸை உங்களால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பேச முடியும். பார்க்கலாமாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடுத்த வருடமானால் நான் இங்கே 5 வருடமாக வேலை செய்து கொண்டிருப்பேன். எப்படி பேசலாம்? உங்களுக்கு இந்த மாதிரி 12 டென்சஸ்க்கான எல்லா கான்செப்டும் உங்களுக்கு ஃபைலாக வேணும் அப்படின்னா 15 days கிளாஸஸ்க்குள்ளே நம்ம அந்த பிபிடி ஃபைல்குள்ளே எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஓகே, இது எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. அடுத்த வருடமானால் எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இதை பேசிட்டு தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? பை நெக்ஸ்ட் இயர். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யாரு? நான். ஐ. ஓகே, அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன் அப்படிங்கிறத பேசணும். ஓகேங்களா? எந்த சப்ஜெக்டை நீங்கள் பேசினாலும் வில் ஹாவ் பீன் அப்படி தான் பேசணும். ஐ வில் ஹாவ் பீன், we will have been, you will have been, they will have been, he will have been, she will have been, it will have been. புரிஞ்சிருச்சா? பாஸ்ட் டென்ஸ்க்கு எப்படி பேசணும்? எல்லா சப்ஜெக்டோட had been அப்படின்னு பேசணும். ஃப்யூச்சருக்கு எப்படி பேசியிருக்கோம்? எல்லா சப்ஜெக்டோட will have been அப்படின்னு பேசியிருக்கோம். ஓகே, I will have been. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணுங்க. என்ன வேர்ப்? வேலை செய்து கொண்டிருப்பேன். வேலை செய்யறதுக்கான சொல்ல ஒர்க், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க. ஒர்க்கிங். பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங். இந்த சென்ஸ் முடியல பாருங்களேன். எத்தனை வருடமாக அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கே வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்து போகணும். நான் எங்கே வேலை செய்து கொண்டிருப்பேன்? இங்கே, ஹியர். ஓகே, எத்தனை வருடமாக? 5 வருடமாக. ஏன்னா நான் இப்போ 4 வருஷம் இங்கே வேலை பார்த்து முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அடுத்த வருஷம் ஆச்சுன்னா 5வது வருஷம், அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 5வது வருஷமாக நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். பேசுங்க பார்க்கும். ஃபார் 5 years. தட்ஸ் ஆல். பேசலாமா? பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years. என் கூட சேர்ந்து பேசுங்க. பை நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஆச்சுன்னா ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர், நான் இங்கே வேலை செய்து கொண்டிருப்பேன். ஃபார் 5 years
5 வருடமாக. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 3 டென்ஸில் have been, has been, had been, will have been இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு பிகினர்ஸ்க்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்டேன். நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோவை இன்ன வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.